டைரக்டர் விக்ரமன் பார்த்த இந்த ஒரு தமிழ் படம் அவர் லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்டை உண்டு பண்ணுச்சான். கிட்டத்தட்ட 3-4 நாளைக்கு அவரால் நிம்மதியா தூங்கி எந்திக்க முடியலையாம். அப்படி ஒரு மன உளைச்சலை அந்த படம் வந்து ஏற்படுத்துச்சான். அது என்ன படம் அப்படின்னா, டைரக்டர் விக்ரமன் வந்து தமிழ்ல பல வெற்றி படங்களை கொடுத்தவர். சூரிய வம்சம், வானத்தை போல, பிரியமான தோழி, பூவே உனக்காகன்னு சொல்லி அவரோட படங்கள் எல்லாமே ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவிஸா தான் இருக்கும். இவர் வந்து 99ல ஒரு டெபியூட் டைரக்டர் டைரக்ட் பண்ண ஒரு படத்தை பார்க்க போறார் தியேட்டருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் படம் வந்து செகண்ட் ஹாஃப் வேற ஒரு சோனுக்கு, டோட்டலா ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சோனுக்கு படம் மூவ் ஆகுது. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமான ட்ராஜடி இருக்கு. படம் முடிஞ்சு அவர் ஆபீஸ்க்கு நடந்தே வந்துட்டாராம். ஆபீஸ்க்கு வந்து அந்த அந்த படத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்டாராம். திடீர்னு ஃபோன் வருதான் தியேட்டர்ல இருந்து, சார் உங்க கார் இங்க இருக்கு பார்க்கிங்ல, நீங்க என்ன சார் எங்க சார் போயிருக்கீங்க அப்படின்னா. அந்த தியேட்டர் ஒரு தெரிஞ்ச தியேட்டரா. ஐயோ, அதுக்கப்புறம் தான் அவர் யோசிக்கிறாராம், தியேட்டர்ல காரை பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம். கார்ல போயிருக்காரு. காரவே அங்க பார்க் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு நடந்து வந்துட்டாரு ரூம், அவரோட ஆபீஸ்க்கு. அப்படியா சார் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கார் கீய அவரோட ஆபீஸ் பாய்கிட்ட கொடுத்து போய் கார் எடுத்து வந்துருப்பா அப்படின்னு சொல்லி கார் எடுத்து வர சொல்லிட்டாராம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளைக்கு அவரால் நிம்மதியா தூங்கி எந்திக்க முடியலையா. அந்த படம் வந்து அவர் எதமோ, என்னடா இப்படி ஒரு கிளைமேக்ஸா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணிருச்சான். அவரை வந்து ஒரு உண்டுரன் பண்ணிருச்சான். அது என்ன படம் அப்படின்னா, 99ல பாலாங்கிற ஒரு முதல் பட இயக்குனர் இயக்கிய, விக்ரம் நடிச்சு அந்த டைம்ல மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தான் சேது. இந்த படத்தை விக்ரமன் சார் மட்டும் இல்ல, வேற யாரு பார்த்தாலுமே நம்ம எல்லாருக்குமே அந்த படம் வந்து, அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுல வந்து யாருக்குமே எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஒரு படத்துக்கு 10 அவுட் ஆஃப் 10 கொடுக்கணும். ஆனா அந்த படத்தை நான் திரும்ப பார்க்க மாட்டேன் அப்படின்னா, நான் பாலாவோட எல்லா படங்களையும் சொல்லுவேன். டைரக்டர் பாலாவோட எல்லா படங்களுமே 10 அவுட் ஆஃப் 10 கொடுத்துருவேன். ஆனா அந்த படங்களை நீங்க திரும்பி பார்ப்பீங்களா, ரிப்பீட் வாட்ச்ல பார்ப்பீங்களான்னு கேட்டா நான் கண்டிப்பா பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு படங்கள் கொடுக்கக்கூடிய ஆள். கண்டிப்பா ஒரு படங்கள் பார்த்தவன் வந்து நிம்மதியா தூங்க முடியாது, நிம்மதியா தூங்கி எந்திக்க முடியாது அவனால. அப்படி ஒரு படத்தை கொடுக்கறனால அவருமே அதை சொல்றாரு. படத்தை முடிஞ்சு போறான் அப்படின்னா அவனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கணும் இந்த படத்துல இருந்து, அப்பனாதான் நம்ம ஒரு சிறந்த இயக்குனர் அப்படின்னு அவரே சொல்றாரு பாலாவே. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதையும், தெரியாது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.